அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். நம்பிக்கைதான் கடவுள், தெய்வம், ஆண்டவன், பரம்பொருள், பரமசிவம் என்பது. நம்பிக்கைதான் மனிதனை வாழ்க்கையில் மேலும் மேலும் வளரச் செய்கிறது, வெற்றிகளை அடையச் செய்கிறது. இந்த நம்பிக்கை என்பது பலவாறான நம்பிக்கைகள் உண்டு. அதில் ஒன்று இறை நம்பிக்கை, இறைவனை பற்றிய நம்பிக்கை, கடவுளை பற்றிய நம்பிக்கை. காலம் காலமாக உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற நம்பிக்கைகளில் கடவுள் நம்பிக்கையும் ஒன்று. கடவுள் என்ற நம்பிக்கையை மனிதன் எப்போது, எந்த நேரத்தில் அதை உருவாக்கினான் என்பதை முதலில் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனித இனம் தோன்றிய காலத்தில் இந்த உலகம் இருட்டினால், ஒளியினால், கடும் மழையினால், சூறாவளி காற்றினால், இப்படி இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட போது மனிதன் பயந்து போனான். தன்னுடைய உயிர் எங்கே போய்விடுமோ என்ற பயத்தின் காரணமாக அவன் எந்த பஞ்சபூதங்கள் அவனை பயமுறுத்தியதோ அந்த பஞ்சபூதங்களையே தெய்வமாக நம்பி முதலில் வணங்க ஆரம்பித்தான். தனக்கு ஒரு துணை வேண்டும். பயத்தை போக்குவதற்கு ஒரு துணை அவசியம். அந்த துணை நம்மை எது பயப்பட செய்கிறதோ அதையே நாம் துணையாக ஏற்றுக்கொண்டால், அது நமக்கு துணையாக இருப்பதாக நம்பினால், ஓரளவு பயமானது விலக ஆரம்பிக்கிறது. மனதிற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அப்போ பஞ்சபூதங்களை அவன் வணங்க ஆரம்பித்தான். காலம் செல்ல செல்ல பஞ்சபூதங்களையும், உலக ஜீவராசிகளையும், உயிரினங்களையும், மனிதர்களையும் உருவாக்கியது எது என்று ஆராய ஆரம்பித்தான். ஏதோ ஒரு மாபெரும் சக்தி, ஒரு ஆற்றலானதுதான் இந்த பஞ்சபூதங்களை உருவாக்கியது, இந்த உயிரினங்களை, ஜீவராசிகளை உருவாக்கி இருக்கிறது, மனிதர்களையும் உருவாக்கி இருக்கிறது. அப்போ அந்த பஞ்சபூதங்களையே கடவுளாக, தெய்வமாக நம்பினான். அந்த பஞ்சபூதங்களை படைத்த அந்த பேராற்றலை, மகா சக்தியை முழுமையாக நம்பி அதை கடவுளாக, தெய்வமாக வணங்க ஆரம்பித்தான். அப்போ ஏதோ ஒரு மாபெரும் சக்தி நம்மை படைத்திருக்கிறது. அந்த சக்தியை நாம் நமக்கு துணையாக, தெய்வமாக, கடவுளாக நம்பி வணங்கலாம் என்ற ஒரு எண்ணம் அவன் மனதிலே ஏற்பட ஆரம்பித்தது. மேலும் சில காலங்கள் செல்ல ஆரம்பித்தது. அப்போ அந்த தெய்வத்திற்கு, கடவுளுக்கு சில தத்துவங்களை, சில கதைகளை, சில உருவங்களை, வடிவங்களை உருவாக்க ஆரம்பித்தார். இதுவரை சரியாக போயிருந்த இந்த கடவுள் என்ற நம்பிக்கையானது சில காலத்திற்கு அப்பால் அதிலே சிதைவுகள் ஏற்பட ஆரம்பித்தது. இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் அடைக்கலம் தருபவனாக இருக்கிறான். அவன் யாரையும் பாகுபாடு பார்ப்பதில்லை, யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை, யாரையும் அவன் வஞ்சிப்பது இல்லை, யாரையும் அவன் பழி வாங்குவது இல்லை.
இறைசக்தி உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்றுதான். இங்கேதான் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அறிவில் சுயநலமானது அவனுக்குள்ளே ஏற்படுகிறது. தனக்கு என்று தனித்தனி கடவுள்களை உருவாக்கி ஒரே ஒரு மாபெரும் சக்தியாக இருப்பதை துண்டுக்களாக பிரிக்க ஆரம்பித்தான். அப்போதுதான் மதங்கள் ஏற்பட்டது. கடவுளை பிரிக்க ஆரம்பித்தான் பார். அப்போது அவன் பிரித்த கடவுள்களின் மீது தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தான். வேறு கடவுள்கள் மீது தெய்வத்தின் மீது அவன் நம்பிக்கையை வைக்கவில்லை. இங்கே சுயநலமானது ருத்ரதாண்டம் ஆடியது. எனக்கு கடவுள் இவர்தான், இவர்தான் எனக்கு பெரியவர், மற்ற கடவுள்கள் எல்லாம் சிறியவர் என்ற ஒரு சுயநல எண்ணத்தை உலகம் முழுவதும் பரப்ப ஆரம்பித்தார். இதிலேதான் மதங்கள் தோன்றியது. இந்த மதங்கள் தனித்தனியாக இறைவனை பிரிக்க ஆரம்பித்தது. தனித்தனியாக அந்த இறைவனுக்கு தத்துவங்களை, உருவங்களை செய்ய ஆரம்பித்தது. இப்படி தனித்தனியாக பிரிந்து போகும்போதுதான் இறை சக்தியை நம்புவவர்கள் கூட நம்பாது போகின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இறைவன் எல்லோருக்கும் ஒருவனே, அவனை தவிர வேறு இல்லை. ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்றார்கள். ஆனால் காலம் வளர்ந்து இன்று வரை வந்திருக்கிற நேரத்தில் எத்தனை ஆயிரம் கடவுள்கள், எத்தனை ஆயிரம் தத்துவங்கள், எத்தனை ஆயிரம் கற்பனை கதைகள் எல்லாம் மனிதனை சிதைக்க வைத்து விட்டது. நம்புவதில் கூட பிரிவுகள் ஏற்பட ஆரம்பித்தது. ஏதோ ஒரு மாபெரும் சக்தி, தெய்வம் நம்மளை காக்கிறது என்ற எண்ணம் மனிதர்களிடையே குறைய ஆரம்பித்தது. இந்த கடவுள் தான் காக்கிறார், இந்த கடவுள் காப்பதில்லை என்று இவனுடைய சுயநலத்திற்காக அந்த நம்பிக்கையை சிதைக்க ஆரம்பித்தார். அங்கேதான் நம்பிக்கைக்கும் கலங்கு வர ஆரம்பித்தது. ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை மனிதன் மறந்து போனான். அதற்கப்பால் வந்த வேதகால ரிஷிகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தனர். பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்தனர். இறைவன் என்பவன் எங்கேயும் இல்லை, அவன் உனக்குள்ளேயே தான் இருக்கிறான். எப்போது நீ உன்னை நம்ப ஆரம்பிக்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வரும், சந்தோஷம் வரும், ஆனந்தம் வரும், மகிழ்ச்சி வரும் என்பதை வேதகால ரிஷிகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கூறி சென்றார்கள். ஆராய்ந்து அனுபவித்த அனுபவசாலிகள். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்மம். உனக்குள்ளேயே கடவுள் இருக்கிறானே தவிர வெளியே எங்கேயுமே இல்லை. எப்போது நீ உன்னை நம்ப ஆரம்பிக்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வரும். உன்னை நீ நம்பாமல் வெளியே இருக்கின்ற எந்த உருவங்களை நீ நம்பினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வராது, உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வராது, உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் வராது என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வேதகால ரிஷிகள் அறிவுரைகளாக, ஆலோசனைகளாக கூறி சென்றாலும் கூட இன்றைய காலம் வரை செவிடன் காதில் ஊறிய சங்கொலியாக தான் அவர்களுடைய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் இருந்து வருகிறது. உன்னையே நீ நம்பாத போது இறைவன் உன் மீது நம்பிக்கை வைப்பான் என்பது முற்றிலும் தவறான ஒரு எண்ணம். முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் என்றால் உங்களுக்குள் தன்னம்பிக்கை வளர வேண்டும். அந்த தன்னம்பிக்கை இல்லாதவன் வாழ்க்கையில் வெற்றிகளை பெற முடியாது.
கடவுளே எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் எனக்கு என்று கூறினாலும் உனக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் வராது. உனக்குள் தன்னம்பிக்கை இல்லை என்றாலும் வாழ்க்கையில் வெற்றிகள் வராது. தெய்வமே எல்லாம் பார்த்து கொள்ளும் என்றாலும் வார்த்தைகள் வெற்றிகள் வராது வாழ்க்கையில். அப்ப தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்றார்கள். முயற்சி திருவினையாக்கும் என்று கூறினார்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்றார்கள். ஆகவே தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளும் வரைதான் ஒரு உருவமும் ஒரு வடிவமும் தேவை. தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளாத வரை உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஏறி செல்ல படிக்கட்டுகள் இருப்பது போல உனக்கு தெய்வ நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் உன்னுள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்குமே தவிர கடைசி வரைக்கும் அது உனக்கு உறுதுணையாக இருக்காது. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கை என்பது நம்பிக்கையால் வருவதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எங்கேயோ இல்லாத காணாத ஒரு உருவத்தை நீ வணங்கி வருவதை விட உனக்குள் இருக்கின்ற இறை சக்தியை நீ உணர்ந்து கொள்ளுவதுதான் வாழ்க்கையில் வெற்றிகளை பெற முடியும். உனக்குள் இறை சக்தி இருப்பதை உணர்வதற்கு உனக்கு தன்னை உணர்தல் என்ற ஒரு பயிற்சி தேவை. அந்த தன்னை உணர்தல் என்பது உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய உணர்ச்சிகள், உன்னுடைய உணர்வுகள், உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பிரித்து பிரித்து பார்த்து அகத்தே ஆராய்வு செய்கின்ற அகத்த ஆராய்வு உனக்கு மிக முக்கியம். அது வரும் வரை இறை நம்பிக்கை உனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்குமே தவிர உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்காது. ஆக இறை நம்பிக்கை என்பது ஒரு கற்பனையான ஒன்று. எங்கேயோ இருப்பதாக அது துணை புரிவதாக நினைத்துக் கொண்டிருப்பது எதையும் செய்ய இயலாது. உங்களுக்குள் தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை வளர்த்துக் கொண்டவன் தான் உலகில் எல்லா காரியங்களையும் சாதனைகளையும் வெற்றிகளையும் செய்திருக்கிறான். தன்னம்பிக்கை இல்லாதவன் எதையும் செய்ய முடியாது. தன்னம்பிக்கை உடையவனே தரணியை ஆள்வான் என்றார்கள். ஆக இறை நம்பிக்கை என்பது ஆரம்பமாக இருக்கட்டும். அதிலேயே உங்களுடைய வாழ்க்கையை கழித்து விடாதீர்கள். தன்னம்பிக்கையை வளர ஆரம்பிக்கும். இறைவன், கடவுள், தெய்வம், ஆண்டவன், பரம்பொருள், பரமபிதா என்பவன் உனக்குள்ளேயே இருக்கிறானே தவிர வேறு எங்கேயுமே இல்லை. அவனை நீ எப்போது உணர்ந்து கொள்கிறாயோ அப்போது உனக்கு தன்னம்பிக்கையானது வளர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் வெற்றிகளை பெறுவாய். சந்தோஷம்.